இன்றைக்கு எங்களது தமிழ்நாடு அரசு மாவட்ட காசிகள் கூட்டமைப்புடைய கூட்டம் கோயம்புத்தூர் போத்தனூர் சாலையில் அமையப்பட்டிருக்கிற மதினா மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எங்களது தமிழ்நாடு அரசு மாவட்ட காசிகள் சார்பாக தலா 25 மாவட்ட அரசு காசிகள் இங்கே வருகை தந்தார்கள். ஏற்கனவே தமிழகத்திலே புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். கூடவே அவருடைய அமைச்சரவையில் சிறுபான்மையின சமுதாயத்தை சேர்ந்த 5 பேர்கள், அதிலும் குறிப்பாக 2 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் அவருடைய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த அரசில் சில முக்கியமான கோரிக்கைகள் இஸ்லாமிய சமூகத்திற்கு, சிறுபான்மை சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் விரும்புகிறோம். எனவே பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய தங்கள் வாயிலாக நாங்கள் அரசிற்கு தெரிவிக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், அதிகார பரவலுக்காக வேண்டி தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி சட்ட திருத்தத்தின் மூலமாக மாநகராட்சி, நகராட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் சிறுபான்மையினர் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு 7% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இரண்டாவதாக, நாட்டில் நடைபெற்று வருகிற நிகழ்வுகள், அந்த அச்சத்திலிருந்து சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி PRR புரொடெக்ஷன் ஆஃப் ரிலீஜியன், மத வழிபாடு மற்றும் மத அடையாள உரிமை சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். இது தலித்துகளுடைய சிவில் உரிமைகளை பாதுகாப்பதற்காக PCR புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் இருக்கிறது மாதிரி இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் ஒரு அச்சமற்ற ஒரு நிலை சிறுபான்மை சமூகத்திற்கு கிடைக்கும். எனவே PRR புரொடெக்ஷன் ஆஃப் ரிலீஜியன், மத வழிபாட்டு அடையாள சட்டத்தை சட்டமன்றத்தில் இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். மூன்றாவதாக, தொடர்ந்து தமிழகத்தில் உரிய ஆவணங்கள் இருக்கிற இடங்களில் கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிற அந்த சூழல் தவிர்க்கப்பட்டு வருவாய் ஆட்சியர்கள், மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு உரிய ஆவணங்கள் இருக்கிற இடங்களில் கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதில் தங்குதடை இருக்கக்கூடாது என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து, நீண்டகால இஸ்லாமியுடைய கோரிக்கை என்னவென்றால், கல்வி வேலைவாய்ப்பில் 3% என்கிற அந்த நிலைப்பாடு இந்த அரசின் அது 5% வழங்கி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.